வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே ஒரு வித்தியாசமான பயங்கரமான ஒரு ஹாரர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் பராமுல்லா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, காஷ்மீர் பகுதியில வாழ்ந்துட்டு இருக்க சில குழந்தைங்கள்லாம் மர்மமான முறையில காணாம போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்கள்லாம் காணாம போற அன்னைக்கு அவங்க ஒரு தாமரை பூவை தொட்டிருக்காங்க. அப்படி அந்த தாமரை பூவை தொட்டதும் மர்மமான முறையில அந்த குழந்தைங்கள்லாம் மாயமா மறைஞ்சு போறாங்க. இப்படி அந்த பகுதியில வாழ்ந்துட்டு இருக்க அந்த குழந்தைங்கள்லாம் காணாம போறதுக்கு பின்னாடி பேய் பூதம் ஏதாவது இருக்கா, இல்ல மனுஷங்க காரணமா, காணாம போன அந்த குழந்தைகளுக்கு என்னாச்சு, கிடைச்சாங்களா, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட ஹாரரும் இன்வெஸ்டிகேஷனும் கலந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான படமா தான் இந்த படம் வெளிவந்திருக்கு. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் பண்ணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ரொம்பவே அழகான காஷ்மீர் பனி மலையை தான் காட்டுறாங்க. அந்த மலையில சம்பந்தமே இல்லாம பனிக்கு நடுவுல தாமரை பூ இருக்கு. அந்த இடத்துல ஒரு பையன் வந்து அந்த பூவை இந்த இடத்துல பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு டச் பண்றான். அப்படி டச் பண்ண கொஞ்ச நேரத்திலே அந்த பையன் காணாம போறான். அப்படியே கட் பண்ணா காஷ்மீரி ஊருக்குள்ள அந்த இரவு ஒரு மெஜிஷியன் வந்து மேஜிக் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கான். ஊர்க்காரங்க எல்லாரும் வாய்ப்பொழுது அந்த மேஜிக் ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு நடுவுல அந்த ஊருடைய எக்ஸ்எம்எல்ஏ பையனும் அந்த மேஜிக் ஷோவை பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த மெஜிஷியன் இந்த எக்ஸ்எம்எல்ஏ பையனை பிக் பண்ணி, தம்பி மேல வாப்பா, உன்னை வச்சு ஒரு சூப்பரான மேஜிக்கை நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனை மேல கூப்பிட்டு ஒரு பெரிய பாக்ஸை காமிச்சு, இப்போ இந்த பையன் இந்த பாக்ஸ்குள்ள போறான். பாக்ஸ்குள்ள போன கொஞ்ச நேரத்துல மாயமா மறைய போறான் அப்படின்ற மாதிரி மெஜிஷியன் சொல்லிக்கிட்டே அந்த குட்டி பையனை பாக்ஸ்குள்ள போட்டு லாக் பண்ணி ஆப்ருகா டாப்ரா, அங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் பெட்டிக்குள்ள போன இந்த பையன் காணாம போறான் அப்படின்ற மாதிரி மேஜிக் வசனங்கள்லாம் பேசிக்கிட்டு டப்புன்னு பெட்டி ஓபன் பண்ணா உண்மையிலேயே அந்த பையனை காணாம போன இந்த பையனை திரும்பவும் நான் இதே பெட்டி வழியாவே வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் மந்திரத்தை போட்டு பாக்ஸை ஓபன் பண்ணா இந்த மெஜிஷியனே ஒரு மாதிரி ஷாக் ஆகிறான். ஏன்னா பாக்ஸ்குள்ள அந்த பையனை காணோம். அவன் இருந்த இடத்துல அந்த பையனுடைய முடி மட்டும் கட் பண்ணி யாரோ போட்டிருக்காங்க. அவ்வளவுதான், ஊருக்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி இந்த மெஜிஷியன் தான் எக்ஸ்எம்எல்ஏ பையனை ஏதோ பண்ணிட்டான், இவன் தான் ட்ரிக் பண்ணி அந்த பையனை கடத்திட்டான் அப்படின்ற மாதிரி அந்த மெஜிஷியனை போட்டு பொழந்து ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி மர்மமான முறையில ரெண்டு சின்ன பசங்க காணாம போயிருக்காங்கல்ல, இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக புதுசா ஒரு டிஎஸ்பி இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டு இருக்காரு. இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. வரும்போதே இவர் தன்னுடைய ஃபேமிலியை கையோடு கூட்டு வராரு. இவருடைய ஃபேமிலியில ஒய்ஃப், ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பையன். ஹீரோவுடைய பொண்ணு மட்டும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கா. ஹீரோவுடைய பொண்ணும் அப்பாவும் பேசிக்கிறதே இல்ல. அவங்களுக்குள்ள பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றதை நம்ம போக போக பார்ப்போம். இப்போ தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு நம்ம ஹீரோ மர்மமான முறையில காணாம போயிட்டு இருக்க இந்த பசங்க இருக்கக்கூடிய ஊருக்கு தான் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காரு. எப்படி இந்த ஊருக்கு வந்ததும் புதுசா ஒரு பெரிய வீட்டுக்கு இவங்க ஃபேமிலி குடி போயிருக்காங்க. அந்த வீட்டுல இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இக்பால்னு ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப நாளா இவர் தான் அந்த வீட்டுக்கு கேர் டேக்கராகவும் இருந்திருக்காரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்ததும் எக்ஸ்எம்எல்ஏ உடைய பையன் காணாம போனதுக்கு காரணமா இருந்த அந்த மெஜிஷியன் அவனை ஸ்டேஷன்ல அடிச்சு உட்கார வச்சிருக்காங்கல்ல, அவனை கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போதுதான் இந்த மெஜிஷியன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டீ பாயா வந்திருக்க அந்த பையனை கூப்பிட்டு அன்னைக்கு நைட் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவனுடைய அந்த மேஜிக் பாக்ஸ்ல இந்த டீ பாயை உள்ளுக்குள்ள போட்டு ஓபன் பண்ணதும் பாக்ஸ்குள்ள போன அந்த டீ பாய் காணோம். ஆனா அவன் எங்கேயும் காணாமலாம் போகல சார். இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு சீக்ரெட் அறை இருக்கு, அதுக்குள்ளதான் இந்த பையன் இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த சீக்ரெட் டோர் ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ளதான் அந்த டீ பாய் இருக்கான். இந்த மாதிரி தான் சார் அன்னைக்கு ராத்திரி நான் ட்ரிக் பண்ணேன். ஆனா அந்த எக்ஸ்எம்எல்ஏ பையன் மட்டும் எப்படி காணாம போனான்னு எனக்கே தெரியல சார் அப்படின்ற மாதிரி அந்த மெஜிஷியன் சொல்ல, ஹீரோ உடனே பாக்ஸ்குள்ள போன அந்த பையனை காணோம். ஆனா அவனுடைய தலைமுடி மட்டும் இருக்கு. அதெல்லாம் அப்படியே எடுத்து பாக்குறாரு. அண்ட் இந்த மெஜிஷியன் சொல்றதுலயும் உண்மை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ, இவன் சஸ்பெக்ட் இல்ல, இவனை விட்டுருங்க, வேற யாரோ தான் இதை பண்றாங்க, யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல இருந்து மெஜிஷியனை அனுப்பிடுறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ வீட்டுல ஹீரோடைய பையன், குட்டி பையன், புதுசா வந்திருக்க இந்த ஊர்ல தனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாம அவன் மட்டும் வீட்டுல தனியா இருக்கான். அப்ப அவன் இருக்கக்கூடிய அறைக்குள்ள சம்திங் ஃப்ளோருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். அந்த ஃப்ளோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பெட்டி ஒன்று கிடைக்குது. அந்த பெட்டியை ஓபன் பண்ணா உள்ள நிறைய சிப்பிகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வாழ்ந்தவங்க அவங்க வச்சுட்டு போயிருவாங்க போல இருக்கு. சோ அந்த பாக்ஸை இப்ப இந்த பையன் எடுத்து விளையாடிட்டு இருக்கான். அண்ட் அதே சமயம் இந்த பையனுக்கு இந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்ல ஒரு சீக்ரெட் டோர், அந்த டோருக்கு அந்த பக்கம் யாரோ நடமாடுற மாதிரியான சத்தம் இவனுக்கு கேட்டுட்டே இருக்கு.
கட் பண்ணா அன்னைக்கு நைட் இவங்க எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய பொண்ணு மட்டும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கா. இன்னமும் நம்ம ஹீரோவும் அவர் பொண்ணும் பேசிக்கிறது இல்ல. சம்திங் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கட் பண்ணா அடுத்த சீன்ல தொடர்ந்து நம்ம ஹீரோ காணாம போயிருக்க இந்த பசங்க கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. பத்தி விசாரிக்கிறதுக்காக எக்ஸ்எம்எல்ஏ உடைய வீட்டுக்கே போயிட்டு அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. ஏன்னா அவருடைய பையன் தானே காணாம போயிருக்கான். அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போதுதான் அந்த எக்ஸ்எம்எல்ஏ ஹீரோவை பார்த்து கண்ணா பின்னா திட்டுறாரு. ஓ, காணாம போயிருக்கிறது என் பையன், எங்களையே வந்து விசாரிக்கிற அப்படின்றலாம் கேட்டுட்டு இருக்கும் போதே எக்ஸ்எம்எல்ஏ ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரி பையனை காணும்னு மனசொடைஞ்சு போய் ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என் பையன் காணாம போனதுக்கு அந்த மெஜிஷியன் தான், அவனை பிடிச்சி 4 தட்டு தட்டி பையன் எங்க இருக்கான்றத கண்டுபிடி அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்புறாரு. கட் பண்ணா அதே ஊர்ல ஒரு தீவிரவாத கும்பல் இருக்கு. அதுல தாடி வச்சுட்டு இருக்கவனுடைய பேர் ஹுசைன். அவரு கூடவே கிளீன் ஷேவ்ல ஒரு பையன் இருக்கான். அந்த கிளீன் ஷேவ்ல இருக்க அந்த பையன் கிட்ட இந்த ஹுசைன் வந்து நம்ம அறுவடைக்கான நேரம் வந்துட்டு இருக்கு, சின்ன பசங்களை தூக்கணும்னா உங்க வயசுக்கே மாறணும்ல, போயிட்டு உன்னுடைய வேலையை கணக்கச்சிதமா முடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி ஹுசைன் அவனுடைய அடியால் அனுப்புறான். ஒரு வகையில அங்க காணாம போயிட்டு இருக்க அந்த பசங்களுக்கு இவங்க தான் காரணம்ன்ற மாதிரி இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு புரிய வருது. சீக்கிரட்டா இவங்க ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை இந்த ஊர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அது என்னன்றதை நம்ம போக போக பார்ப்போம். கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஊர்ல ஒரு பயங்கரமான புரட்சி வெடிக்குது. காஷ்மீர் எங்களுது, இங்கிருந்து போக அப்படின்ற மாதிரி கல் எரிஞ்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்ட கூட்டத்துக்கு நடுவுல ஃபைசல்னு ஒரு சின்ன பையன் அண்ட் அவனுடைய அண்ணன் 2 பேருமே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதுல இந்த ஃபைசலுடைய அண்ணனை இந்த கலவரத்துக்கு நடுவுல முகத்தை மறைச்சிட்டு ஒருத்த வந்து தூக்கிட்டு போக பாக்குறான். அது இந்த சின்ன பையன் ஃபைசல் பார்த்துட்டு கல்லெடுத்து அடிக்க டப்புன்னு அண்ணனும் தம்பியும் அந்த கூட்டத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடுறானுங்க. தப்பிச்சு ஆளுக்கு ஒரு திசையா ஓட அதுல சின்ன பையன் ஃபைசல் இருக்கான்ல, அவன் ஒரு பிரிட்ஜு கிட்ட வந்திருக்கான். அந்த பிரிட்ஜு கிட்ட அதே மாதிரி ஒரு பூ பூத்து இருக்கு. அந்த பூவை இந்த ஃபைசல்ன்ற சின்ன பையனும் தொடுறான். ஸோ அடுத்த டார்கெட் இந்த ஃபைசல் தான் போல. எஸ், அடுத்த சீன்லே ஃபைசல் போட்ல ஃபிஷிங் தனியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஏரியில பயங்கரமா பனி மூடிக்குது. கொஞ்ச நேரத்துல ஃபைசல் போயிருந்தா அந்த போட் மட்டும் தான் இருக்கே தவிர ஃபைசலை காணோம். இதோட 3 சின்ன பசங்க காணாம போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு காணாம போயிருக்க இந்த 3 சின்ன பசங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா இந்த 3 பசங்களும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ ஸ்கூல்ல விசாரிக்கிறதுக்காக போயிருக்காரு. எக்ஸ்எம்எல்ஏ பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட அந்த பையனை பத்தி விசாரிக்க, சார் அவன் நல்லா தான் சார் இருந்தான், திடீர்னு அவனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சான், அப்பதுல இருந்தான் அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான், அதுக்கப்புறம் அவன் திடீர்னு காணாம போயிட்டான், எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த பசங்க சொல்லி அனுப்ப, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்கூல்ல காணாம போயிருக்க இந்த பசங்களுடைய ஸ்கூல் டீச்சர் கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த டீச்சரை நல்லா நோட் பண்ணிக்கங்க, இவங்களும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர். டீச்சர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, சார் நாங்களே பசங்களை காணோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், நீங்க ஸ்கூலுக்கு வந்தெல்லாம் விசாரிச்சீங்கன்னா இங்க இருக்க மற்ற பசங்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவுடைய பொண்ணும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவை கிராஸ் பண்ணி அவங்க போறாங்க. ஹீரோ அவங்க பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க பொண்ணு ஹீரோ கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம அவங்க பாட்டுன்னு அங்கிருந்து போயிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஹீரோவுடைய பொண்ணுக்கும் பையனுக்கும் அந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல. ஒரு பக்கம் ஹீரோவுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா போன்ல தனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா மனசு விட்டு பேசுறதுக்காக அப்படின்ற மாதிரி அவ கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கா. ஆனா யாருமே இவளுடைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் இவளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான். அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, ஹுசைன்ன்ற அந்த தீவிரவாதி கூட கிளீன் ஷேவ்ல ஒரு பையன் இருந்தால அந்த பையன் தாங்க. ஸோ இவனுங்களுடைய அடுத்த டார்கெட் ஹீரோவுடைய பொண்ணுன்றது தான் இங்க காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவுடைய குட்டி பையன் இருக்கான்ல, அவனுக்கு அன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்து பாக்குறான். பார்த்தா தூரத்துல ஒரு நிழல்ல கருப்பு உருவம் இவன் கண்ணுக்கு தெரியுது. அந்த உருவத்து கூட இவன் விளையாடிட்டு இருக்கான். இவங்க இருக்க அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு. அது என்னன்றத நமக்கு இன்னும் கிளியரா காட்டல. இந்த பக்கம் ஹீரோவுடைய பொண்ணுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகுது. ராத்திரியானா இவங்க வீட்டுல வேலை பாக்குற இக்பால் இருக்கார்ல, அவர் வந்து வீட்டுக்கு கீழே இருக்க அந்த பேஸ்மெண்ட்குள்ள யாருக்கோ சாப்பாடு கொண்டு போறாரு. அண்ட் அந்த அறையை ஓபன் பண்ணாலே குப்புன்னு நாயோட ஸ்மெல் வருது. நாம யாரும் நாய் வளர்க்கல, ஆனா இந்த வீட்டுல அப்பப்போ நாய் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பொண்ணு சொல்றா. ஆனா அவங்க பொண்ணு சொல்றத யாரும் பெருசா சீரியஸா எடுத்துக்கல. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து ஒரு ஹிண்ட் கிடைக்குது. அதாவது லாஸ்டா காணாம போன ஃபைசல்ன்ற அந்த சின்ன பையன் அவனும் அவன் அண்ணனும் கல்லி எறிகிற அந்த போராட்டத்துல இருக்கும்போது ஒருத்தன் அந்த பையனை கடத்த ட்ரை பண்ணால, அதை இந்த கான்ஸ்டபிள் பாத்துருக்காரு போல. அந்த கடத்த ட்ரை பண்ணவன் யாரு என்ன பண்றாங்க அது எல்லாமே போலீஸ் டீமுக்கு தெரிஞ்சிருக்கு. அது வேற யாரும் இல்ல, தீவிரவாத திட்டத்தோட அந்த ஊர்ல இயங்கிட்டு இருக்க ஹுசைனோட ஆட்கள். அவன் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ அவர் டீமோட போயிருக்காரு. உள்ளுக்குள்ள ஹுசைன் கூட இன்னொருத்தன், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஊருக்குள்ள பெருசா ஏதோ ஒரு திட்டம் தீட்டி இருக்கானுங்க. எக்காரணத்து கொண்டும் நம்மளுடைய அறுவடையை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஹுசைனும் கூட இருக்க அவனோட அடியாலும் பேசிட்டு இருக்கும் போதே வெளியில போலீஸ் சுத்து போட்ட விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிடுது. உடனே தீவிரவாத கூட்டத்தோட ஹெட்டான ஹுசைன் மட்டும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரான்.
ஆனா கூட இருந்தவன் போலீஸ் உள்ள என்ட்ரி கொடுத்ததுமே சர மாதிரியா ஷூட் பண்றாங்க. உள்ள போலீஸ்க்கு எந்த ஒரு தடையும் இல்லாம எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஆனா அவனுங்க ஒரே ஒரு பென்ட்ரைவ் மட்டும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அந்த பென்ட்ரைவை நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து போட்டு பாக்குறாரு. அதுல இந்த தீவிரவாத அமைப்பு சீக்ரெட் கோடு யூஸ் பண்ணி ஏதோ கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம ஹீரோ கிராக் பண்ணி பார்க்கும்போது தான் தொடர்ந்து மிஸ் ஆயிட்டு இருக்க இந்த குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல சேர்ந்தவங்க தான். முதல் கோடை கிராக் பண்ணும்போது அந்த ஸ்கூல் பேர் வருது. ரெண்டாவதா இந்த ஆர்டர்ல இந்த குழந்தைங்களை கடத்துறாங்கன்னு பார்த்தா அந்த குழந்தைங்களுடைய ரோல் நம்பர் அதை வச்சுதான் எந்தெந்த குழந்தைங்களை தூக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கெட்ச் போடுறாங்க. இவங்க போட்ட பிளான் பண்ணி தான் குழந்தைங்களும் அந்த வரிசையில காணாம போயிட்டு இருக்காங்க. அடுத்ததா எந்த ரோல் நம்பர் வந்திருக்குன்னா அது நம்ம ஹீரோவுடைய பொண்ணுடைய ரோல் நம்பர். எஸ், இவங்களுடைய அடுத்த டார்கெட் ஹீரோவுடைய பொண்ணு. கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ஹீரோவுடைய பொண்ணு ரூம்ல இருக்கும்போது இவளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த இந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்த கிளீன் ஷேவ் பையன் இருக்கான்ல, அவன் ஹீரோவுடைய பொண்ணு கிட்ட நீ சொல்ற அந்த ரூம்குள்ள போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான் போல. இந்த பொண்ணும் போன் எடுத்து வீடியோ ஆன் பண்ணிட்டு நேரா இப்போ அப்பப்போ இவளுக்கு வரக்கூடிய அந்த நாய்ஸ் மில்லு, இக்பாலும் சீக்கிரட்டா சாப்பாடு கொண்டு போற அந்த சீக்ரெட் அறை, அதுக்குள்ள போன் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக உள்ளுக்குள்ள போயிருக்கா. அப்படி உள்ள போனதும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த பசங்க எல்லாம் காணாம போறதுக்கு முன்னாடி ஒரு தாமரை பூவை டச் பண்றாங்களே, அதே மாதிரி ஒரு தாமரை பூ அந்த ரூம்குள்ள இருக்கு. அது இந்த பொண்ணு போய் டச் பண்றா. அப்படி டச் பண்ண கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க யாரோ வர மாதிரி இவருக்கு ஒரு சத்தம். உடனே இந்த பொண்ணு பயந்துக்கிட்டு அங்கிருந்து வெளியில ஓட பாக்குறா. ஆனா ரூம் டோர் க்ளோஸ் ஆயிடுது. நான் இந்த ரூம்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் யாராவது வந்து கதவு திறங்க அப்படின்ற மாதிரி இவ கத்திக்கிட்டு இருக்க. ஆனா பாவம் ஹீரோடைய பொண்ணை காப்பாத்த யாருமே அங்க இல்ல. உள்ள பயத்தோட இந்த பொண்ணு அலறிக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு காலையில ஹீரோடைய ஒய்ஃப் காலையிலேருந்தே பொண்ணை காணும் சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டே இவ அப்பப்போ அந்த அறையை பற்றி பேசிட்டே இருந்தால ஒருவேளை அந்த அறைக்குள்ளே போயிருக்காளுன்னு சொல்லிட்டு கதவு திறந்து உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா இவங்க பொண்ணுடைய தலை முடி மட்டும்தான் இருக்கே தவிர இவங்க பொண்ணை காணும். இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி தொடர்ந்து காணாம போயிட்டு இருக்க இந்த சின்ன பசங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த மர்மம் அது என்னன்றத கிளைமேக்ஸ்ல நீங்க கொஞ்சம் கூட யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் பொண்ணை காணும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மனைவி ஹீரோ கிட்ட வந்து சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். போலீஸ்காரன் பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்ல, இவனுக்கு எங்க நம்ம பசங்களை காப்பாத்த போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் பிரச்சனை ப்ரெஷர் அதிகமாயிடும். ஸோ அதனால இப்போதைக்கு வெளியுலகத்துக்கு நம்ம பொண்ணு காணாம போன விஷயத்த வெளியவே சொல்லாம தேடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தான் பொண்ணையும் தேடிட்டு இருக்காரு. அப்போதான் இவங்க வீட்லயே வேலை பார்க்குற இக்பால் அவர் வந்து லாஸ்டா ஹீரோவுடைய பொண்ணு ஒருத்தர் கூட பைக்ல போனதா சொல்றாங்க. பைக்ல போன அந்த நபர் எப்படிப்பட்டவர், அவருடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இக்பால் சொல்ல அந்த நபருடைய உருவத்தை வரைகிறாங்க. அப்படி வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உருவத்தில் இருக்க நபர் யாருன்னா அது வேற யாரும் இல்ல, அந்த தீவிரவாத இயக்கத்துல உசைனுக்கு கீழே வேலை பார்க்குற அந்த கிளீன் ஷேவான ஒரு பையன். இவன் யாரு என்னன்னு யாருக்குமே தெரியல. ஆனா ஹீரோ மட்டும் இந்த மூஞ்ச நம்ம எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி ரீகால் பண்ணி யோசிக்கும் போது தான் இதே உருவத்தில் இருக்க அந்த பையனை லாஸ்டா நம்ம ஹீரோ அந்த எக்ஸ்எம்எல்ஏ வீட்டுக்கு போகும்போது தான் பார்த்திருப்பாரு. உடனே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நேரா அந்த எம்எல்ஏ கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா நமக்கு அவன் உதவி பண்ண மாட்டான். ஆனா அவருடைய மனைவி ஒரு மாதிரி ரொம்ப சோகமா நின்றுட்டாங்க. கண்டிப்பா அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ உடைய மனைவியை தனியா கூப்பிட்டு அந்த கிளீன் ஷேவான பையனுடைய போட்டோ காமிச்சு இவன் யாரு என்னன்னு கேட்டு விசாரிக்க இவனுடைய பேர் காலித். இவன் கொஞ்ச நாள் இந்த ஊர்ல சின்ன சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருந்தான். டியூஷன்னா சாதாரண டியூஷன் கிடையாது, இஸ்லாமிய குழந்தைங்களுக்கு அவங்க மதத்தை பத்தி தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கான். அந்த டியூஷனுக்கு இந்த எக்ஸ்எம்எல்ஏ உடைய ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க தன்னுடைய பையனையும் அனுப்பியிருக்காங்க. அதாவது காணாம போறதுக்கு முன்னாடி நாள் அந்த டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த குட்டி பையனோட உடம்புல ஒரு காயம் இருந்திருக்கு. அந்த காயத்தை பத்தி விசாரிக்கும் போது தான் இவங்க பையன் ஒரு மாதிரி பேசியிருக்கான். இந்த மாதிரி நான் ஒரு புரட்சியாளனா போறேன், காஷ்மீரை நம்ம அடைஞ்சே திருவோம் அப்படின்ற மாதிரி தீவிரவாத இயக்கத்துல போய் சேர்ற அளவுக்கு அந்த பையன் பேசிட்டு இருந்திருக்கான். அதனாலே இவங்க அந்த டியூஷன் போறதே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணக்கூடியவன் தான் இந்த காலித் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கட் பண்ணா வீட்டுல ஹீரோவுடைய மனைவி இருக்காங்களே அவங்களுக்கு கருப்பு உருவம் தெரிய ஆரம்பிக்குது. ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அவங்க வீட்லயே ஒரு சீக்ரெட் அறைக்குள்ள இவங்க பொண்ணுடைய போன் ரிங் அடிக்கிற சத்தம் கேக்குது. அந்த அறையை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரே சாமி படங்களா இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஹிந்து ஃபேமிலி யாரோ இருந்திருக்காங்க போல. இந்த வீட்டுக்குள்ள சம்திங் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி
ஹீரோவுடைய மனைவிக்கு புரிய வருது. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ டியூஷன் என்ற பேர்ல சின்ன சின்ன பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தா அந்த காலித் இருக்கான அவனுடைய வீட்டுக்குள்ள தான் போய் பாக்குறாரு. உள்ள இவர் பொண்ணுடைய போன் மட்டும் தான் இருக்கு. அந்த போன்ல இவங்க பொண்ணு டோட்டலா இந்த காலித் பக்கம் இருந்து பேசுற மாதிரி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். எஸ், அந்த காலித் ஹீரோ பொண்ணுடைய தனிமையை யூஸ் பண்ணிக்கிற விதமா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி தங்களுடைய வலையில சிக்க வச்சிருக்கான். இன்ஃபேக்ட் அந்த வீடியோல கூட ஹீரோவுடைய பொண்ணு ஒரு தீவிரவாதி மாதிரி பேசுறாங்க. எங்க அப்பாவே எனக்கு எதிரிதான், இந்த நாட்டு மக்களை நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி தீவிரவாத மாதிரி இவங்க பொண்ணு அந்த வீடியோல பேசிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல ஹீரோவுடைய மனைவி வந்து எங்க எனக்கு என்னவோ இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஹிந்து குடும்பம் இருந்திருக்கணும், காணாம போற அந்த குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. நீ என்ன பொண்ணு வளர்த்திருக்க, இந்த வீடியோவை பார், நம்ம தேசத்துக்கு எதிரா உன் பொண்ணு எப்படி பேசி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த காலிதோடைய வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த இவங்க பொண்ணோடைய அந்த வீடியோ போட்டு காட்ட இந்த இடத்துல ஹீரோவுடைய மனைவி டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ தவடிலேயே பொலிர்னு அறிஞ்சு அவ இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணமே நீதான், பழசெல்லாம் மறந்து நம்ம பொண்ணு கூட நல்லா பேசியிருந்தா அவ இந்த லெவலுக்கு போயிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க லைஃப்ல பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி குத்தி காட்டிட்டு பேச இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கும் அவங்க பொண்ணுக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. அந்த பிளாஷ்பேக்ல இதுக்கு முன்னாடி இவங்க இருந்த ஊர்ல இவங்க பசங்க படிச்சுட்டு இருந்த அந்த ஸ்கூல்ல ஒரு தீவிரவாத இயக்கம் ஹைஜாக் பண்ணிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ அவங்க டீமும் அந்த ஸ்கூலுக்குள்ள இறங்கி அந்த தீவிரவாதிகளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது எதர்ச்சியா நம்ம ஹீரோ அவங்க பொண்ணுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட ஷூட் பண்ணிடுறாரு. கொலாட்ரல் டேமேஜ். தன்னுடைய அப்பா கையால தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு சுடப்பட்டு சாவறத ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்க இவங்க பொண்ணு அவ்வளவுதான் மன உளைச்சல் காலாவறாங்க. தன்னால ஒரு அப்பாவு உயிர் போயிடுச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பயங்கர டிராமாக்குள்ள போயிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறது இல்ல. இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கற்பனா இந்த பக்கம் இந்த தீவிரவாத இயக்கம் இருக்காங்களே அதுல இந்த உசைன் என்றவன் முகம் தெரியாத ஒருத்தர்கிட்ட லேப்டாப்ல பேசிட்டு இருக்கான். இங்க எல்லாமே ஒரு மாதிரி தப்பா போயிட்டு இருக்கு, நம்மளுடைய அறுவடையை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இல்ல, மேல் இடத்துல இருந்து நமக்கு ஆர்டர் வந்துடுச்சு, ஆல்ரெடி பணமும் கொடுத்துட்டாங்க, சோ கண்டிப்பா நம்ம அறுவடை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கோட்வேர்ட்ல இந்த குழந்தைங்களை தேசத்துக்கு எதிராக மாத்தக்கூடிய அந்த சதி திட்டத்தை தான் பண்ண சொல்லிட்டு இருக்கான் போல. அடுத்த சீன்ல இந்த உசைன் யார கடத்த போறான்னா அவனுடைய சொந்த தங்கச்சி பையனையே கடத்த போறான். அந்த பையனும் இவ்வளவு நாள் மிஸ் ஆயிட்டு இருந்த அதே ஸ்கூல்ல சேர்ந்தவன் தான். அந்த ஸ்கூல் டீச்சருக்கு இது தெரிய வருது. ஓகே, அடுத்து இவனுங்க இந்த பையனை தான் தூக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி ஸ்கூல் டீச்சர் ஒரு மாதிரி பயந்துட்டே பாக்குறாங்க. கற்பனா இந்த பக்கம் வீட்டுல இருக்க நம்ம ஹீரோவுடைய மனைவி இருக்காங்களே அவங்க அன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல வேலை பார்க்குற இக்பால் தொடர்ந்து அந்த வீட்டோடைய பேஸ்மெண்ட்ல இருக்க சீக்ரெட் ரூமுக்கு சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டு வராருல, உள்ள யாருதான் இருக்கா, யாருக்கு ஒரு சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டு வராரு, அதை நாம இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மனைவி இக்பாலை ஃபாலோ பண்ணிட்டே உள்ள போய் பாக்குறாரு. உள்ள போனா இக்பால் தட்டு நிறைய சாப்பாடு வச்சுட்டு வந்திருப்பாரு. ஆனா சாப்பாடுலாம் எம்டியா இருக்கு, ஆனா உள்ள யாருமே இல்ல. அப்பதான் ஹீரோவுடைய மனைவி அந்த இக்பாலை பிடிச்சி நான் டெய்லி உங்களை வாட்ச் பண்றேன், யாருக்குதான் நீங்க இப்படி சோறு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இந்த இடத்துல தான் இக்பால் ஒரு விஷயத்த சொல்றாரு. ராத்திரி ஆனா இந்த அறைக்குள்ள இருந்து ஒரு வகையான பஜனை சத்தம் கேட்கும், அந்த சத்தம் ஸ்டாப் ஆகணும்னா இப்படி சாப்பாடு வச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே திடீர்னு இந்த இக்பாலுக்குள்ள கருப்பு உருவம் வந்து பூந்துக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறான். இங்க அவனுங்க எல்லாரும் குழந்தைங்க மனசுல நஞ்ச விதைக்க பாக்குறானுங்க, ஆனா நாங்க அதை பண்ண விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இக்பாலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பேச வைக்குது. டப்புன்னு அப்ப ஹீரோவுடைய மனைவி அந்த உருவத்துக்கிட்ட சரி அப்ப காணாம போன அந்த குழந்தைங்க எல்லாம் எங்க, என் பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்படி இந்த இடத்துல ஹீரோவுடைய மனைவி வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகி அது ஒரு இருள் சூழ்ந்த உலகமா இருக்கு. அந்த உலகத்துல தான் காணாம போன அந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு ஓரமா பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் அந்த இடத்துல தான் இவங்க பொண்ணு இருக்கிற மாதிரி இவங்க பாக்குறாங்க. ஆனா இவங்களால அந்த உலகத்துல இருந்து மாட்டிக்கிட்டு இருக்க இவங்க பொண்ணை கூட்டிட்டு வர முடியல. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் இந்த ஊரை விட்டே தப்பிச்சு ஓடணும்னு நினைச்ச அந்த காலித் இருக்கான அவனை நம்ம ஹீரோவுடைய டீம் பிடிச்சிட்டாங்க போல. ஸ்டேஷன்ல வச்சு அவனை அடி அடிச்சு காணாம போன குழந்தைங்க எங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோவுடைய மனைவி வந்து காணாம போயிருக்க அந்த குழந்தைங்க நம்ம பொண்ணு எல்லாத்தையும் நம்ம வீட்டுல இருக்க ஆண் மக்கள் தான் பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. ஆனா ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல, குழந்தைங்களும் நம்ம பொண்ணு காணாம போறதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்ற மாதிரி அந்த காலித போட்டு அடிச்சு குழந்தைங்களை எங்கடா வச்சிருக்கீங்க, கோட்வேர்ட்ல அறுவடைன்னு பேசுறீங்களே, காணாம போன அந்த குழந்தைங்களா எங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த இடத்துல காலித் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறான். எது குழந்தைங்களை நாங்க கடத்தி வச்சிருக்கோமா? ஐயோ சார், இந்த பசங்களெல்லாம் செலக்ட் பண்ணி கடத்தணும்னு நாங்க பிளான் பண்ணது உண்மைதான், ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தைங்களை கடத்த போகும்போது கரெக்டா சொல்லி
சொல்லி வச்ச மாதிரி அந்த குழந்தைங்க திடீர்னு மர்மமான முறையில காணாம போயிடுவாங்க. சோ இது வரைக்கும் எங்களால ஒரு குழந்தைய கூட கடத்த முடியல, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹாலிவுட் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்க, இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ இவனுங்க தான் சின்ன வயசுலயே குழந்தைங்களை கடத்தி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதியா மாத்துறதுக்கான எல்லா வேலைகளும் இவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க, அதுக்காக தான் இந்த குழந்தைங்க எல்லாம் காணாம போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருப்பாரு. இவன் நினைச்சதெல்லாம் உண்மைதான். எஸ், அவங்களோட பிளானும் அதாவதான் இருந்திருக்கு. ஆனா அவனுங்க கடத்துறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைங்கலாம் காணாம போயிருக்காங்க. இந்த தீவிரவாதி இயக்கமும் குழந்தைங்களை கடத்தலனா அப்ப அந்த குழந்தைங்கலாம் எங்கதான் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான கேள்விக்குறி நம்ம ஹீரோக்குள்ள எழ, அடுத்ததா அதே ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு பையன் காணாம போறான் அப்படின்ற தகவல் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்து அந்த லொகேஷனுக்கு போறாரு. இப்போ கரண்டா காணாம போற பையன் வேற யாரும் இல்ல, தீவிரவாதி ஹுசைனுடைய தங்கச்சி பையன். அவனை தான் இப்போ அவங்க இயக்கத்துக்கு கடத்திட்டு போறாங்க. அந்த லொகேஷனுக்கு நம்ம ஹீரோ போனதும் ஹீரோ கண்ணு முன்னாடியே இந்த சின்ன பையன் ஒரு மரத்துக்கு அடியில இருக்க அதே பூ அதை தொடுறான். அப்படியே அவனுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் வந்து அவனை அப்படியே தூக்கிட்டு போயிடுது. ஹீரோ இதை அவன் கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மனைவி சொன்னதெல்லாம் உண்மைன்றத புரிய வருது. உடனே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர, வீட்லயே இவருடைய குட்டி பையன் இருக்கான்ல, அவனுடைய உடம்புக்குள்ள அந்த வீட்டுல இருக்க ஆன்மா புகுந்துக்குது. இந்த ஆன்மா கிட்ட நம்ம ஹீரோ இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறாரு. யார் நீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும், ஏன் இந்த குழந்தைங்களெல்லாம் கடத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு இவங்க பையன் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆன்மா, இந்த குழந்தைங்களெல்லாம் நாங்க தூக்கலனா அவனுங்க மனித வெடிகுண்டா மாத்திடுவானுங்க, அண்ட் எங்களுக்கு இந்த வீட்டுல நடந்த அந்த கொடுமை வேற யாருக்கும் நாங்க நடக்க விட மாட்டோம், துரோகத்தால் நாங்க விழுந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பையன் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆன்மா பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே தலையை போட்டு பயங்கரமா தன்னைத்தானே அந்த சின்ன பையன் பயங்கரமா ஹர்ட் பண்ணிக்கிறான். அவனை அப்படியே ஒரு மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு போய் திறந்து பார்த்தா ஸ்கூல் டீச்சர் வந்திருக்காங்க. உள்ள வரும்போது உங்க வீட்டு செவத்துல யாரோ இப்படி எழுதி ஒட்டியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் எடுத்துன்னு காட்டுறாங்க. அதுல என்ன போட்டுக்குன்னா, உளவாளியா இருக்க உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம், உன்னை நாங்க கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி யாரோ எழுதிட்டு ஒட்டிட்டு போயிருக்காங்களா, எனக்கு பயமா இருக்கு, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கூல் டீச்சர் ஹீரோ வீட்டுக்கு உதவி கேட்டு வந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தீவிரவாதி இயக்கத்தை சேர்ந்த இந்த ஹுசைன் இருக்கான, அவன் அவனுடைய கூட்டு வந்து ஹீரோவுடைய வீட்டை சுத்து போட்டு சரா மாரியா ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஷூட் அவுட்ல நம்ம ஹீரோ தன்னுடைய மனைவி குழந்தைய காப்பாற்றுற விதமா சேஃபா வச்சுக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவனுங்க வெளியில இருந்து சரா மாரியா ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கும் போதுதான் இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த ஹிந்து பண்டிட் குடும்பம் அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு விஷுவலா காட்டுறாங்க. ஹீரோ ஃபேமிலி மாதிரி இந்த வீட்டுல ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 குழந்தைங்க, பொண்ணு ஒரு பையன். பொண்ணு இவங்க கிட்ட தான் இருக்காங்க. ஆனா பையன் வந்து வெளியே போயிருக்கானா, அவன் இன்னும் வீடு திரும்பல. சீக்கிரம் யாரு வரதுக்கு நம்ம இங்கிருந்து போகணும் அப்படின்ற மாதிரி அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பண்டிட் ஃபேமிலி அவசரமா வீட்டை காலி பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த டைம்ல காஷ்மீர்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது, இது யாருக்கு சொந்தம்ன்ற அந்த பிரச்சனை பீக்ல இருந்த காலம் அது. இங்க முஸ்லிம் தான் இருக்கணும், பண்டிட்ஸ்க்கு இங்க இடமே கிடையாது, அப்படி மீறி இருந்தீங்கன்னா பண்டிட்ஸ் எல்லாம் முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் புரட்சி வெடிச்சு தீவிரவாதிகள் எல்லாம் உள்ளுக்குள்ள ஊடுருவி பண்டிட்ஸை கொண்டுட்டு இருக்காங்களா. சோ அப்படிதான் இந்த வீட்டுக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றதுக்காக வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு இங்க போயிடணும் அப்படின்ற மாதிரி அந்த பண்டிட் ஃபேமிலி பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுல இவங்க பொண்ணுக்கு பையன் மாதிரி பாய் கட் பண்ணி அடையாளத்தையே மாத்துறாங்க. வெளியே போயிருக்கான் பையன். வந்ததுமே உடனே இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே போன பையன் இன்னும் வரல. அதுக்கு முன்னாடியே தீவிரவாதிங்க இவங்க வீட்டுக்குள்ள இறங்கிறாங்க. அப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே, ஒண்ணு நீ எங்க மதத்துக்கு மாறு, அப்படி இல்லைன்னா சாவு அப்படின்ற மாதிரி பாரபட்சமே பார்க்காம ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல நடந்துட்டு இருக்க இந்த ஷூட் அவுட்ல குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்தின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுடைய அம்மா, வெளியே போகாதீங்க, வாங்க இந்த ரூம்ல இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்குள்ள கூட்டு போறாங்க. அதே வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு. உங்க வீட்டுல இருக்க இந்த பொண்ணு கூட விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணு நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. இங்க இருக்காதம்மா, உன் வீட்டுக்கு ஓடிட்டு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வெளியில அனுப்பிட்டு அம்மாவும் பொண்ணு மட்டும் ஒரு ரூம்குள்ள சேஃபா இருக்காங்க. ஆனா அப்பாவை சாரா மாதிரியா ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. கடைசியில அம்மாவும் பொண்ணு சேஃபா இருக்க அந்த ரூமையும் தீவிரவாதிங்க கண்டுபிடிச்சு கரெக்டா வந்துடுறாங்க. எப்படி அவங்க கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இருந்து போயிடுவான்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி அனுப்பிச்சிருப்பாங்களே, அந்த பொண்ணு தான் இவங்க உள்ளதான் இருக்காங்கன்ற மாதிரி காட்டி கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான், அந்த தீவிரவாதிங்க லேடி குழந்தைன்னு கூட பார்க்காம அம்மா பொண்ணை சர மாதிரியா தாக்கி கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. இப்படி அந்த வீட்டுல வாழ்ந்த அந்த பண்டிட் ஃபேமிலி மொத்தமா சாகிறதுக்கு அந்த பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணு ஒரு காரணமா இருந்திருக்கா. இப்படி அந்த வீட்டுல நடந்த எல்லாமே விஷுவலா நம்ம ஹீரோக்கு தெரிய, அந்த ஆன்மாக்கள்லாம் கவலையே படாதீங்க, உங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நாங்க நடக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சர மாதிரியா ஷூட் பண்ணிட்டு இருக்க அந்த தீவிரவாதிங்க கிட்ட இருந்து ஹீரோடைய மனைவி அந்த குழந்தைய காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வெளியே இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த தீவிரவாதி இயக்கத்துல தலைவனா இருக்கக்கூடிய ஹுசைன் என்றவன் இந்த வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்த ஸ்கூல் டீச்சர் இருக்காங்களே
அவங்கள கன் பாயிண்ட்ல வெளியில கூட்டு வந்து மிரட்டுறான். நீங்க ஏதாவது பண்ணீங்க இந்த டீச்சரை போட்டு தள்ளுறோம் அப்படின்னு மிரட்ட எங்கிருந்தோ ஒரு கன் ஷாட் அந்த டீச்சருடைய நெத்தி போட்லயே புல்லட் இறக்கிட்டு அவங்கள போட்டு தள்ளிட்டு பக்கத்துல இந்த உசைனையும் போட்டு தள்ளுறாங்க. யாரா இந்த வேலையை பண்ணிருக்கான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவுடைய மனைவி. எஸ், இது அவங்களா பண்ணல, அவங்க உடம்புக்குள்ள புகுந்த அந்த பண்டிட் ஃபேமிலியோட ஆன்மா. கன் பாயிண்ட்ல மிரட்டின உசைனை ஷூட் பண்ணது ஓகே, அவன் தீவிரவாதி. நான் எந்த பாவமும் அறியாத அந்த ஸ்கூல் டீச்சரை எதுக்காக ஷூட் பண்ணாங்கன்னா இங்க தாங்க இந்த படத்தோட ஒரு பங்கமான ட்விஸ்ட். அந்த ஸ்கூல் டீச்சர் வேற யாரும் இல்லைங்க, இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு முகம் தெரியாத ஒரு தலைவன் இருக்கான். அப்பப்போ இந்த ஹுசைன் அவங்க கிட்ட பேசுவான்ல, அந்த முகம் தெரியாத தலைவனே இந்த ஸ்கூல் டீச்சர் தாங்க. இவங்க தான் இவங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்ணி தீவிரவாதியா மாத்திர அந்த இயக்கத்துல சேர்த்து விடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த டீச்சர் வேற யாரும் இல்ல, சின்ன வயசுலயே இந்த பண்டிட் ஃபேமிலிய காட்டி கொடுத்த அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணு தான் இந்த ஸ்கூல் டீச்சரு. கடைசியா இந்த பண்டிட் ஃபேமிலி தான் சாகிறதுக்கு காரணமா இருந்தவங்களை எல்லாரையும் கொண்டுட்டு அந்த ஆண் மக்கள் அங்க இருந்து போயிடுது. ஆண் மக்கள் அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்திலே காணாம போன அந்த குழந்தைங்களாம் எங்க அந்த பூ தொட்டு காணாம போனாங்களோ அவங்க எல்லாரும் அந்த இடத்துல எந்திரிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோக்கு அவங்க பொண்ணும் கிடைக்கிறா. பொண்ணு திரும்ப வந்ததுமே நம்ம ஹீரோ அந்த பழைய கசப்பான அந்த சம்பவங்களெல்லாம் மறந்துட்டு அப்பாவும் பொண்ணும் ஒண்ணு சேர்றாங்க. இப்படி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோடைய ஃபேமிலி இந்த கேஸ் முடிஞ்சதும் அந்த வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ டெல்லியில இருக்க ஒரு டாக்டரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. இங்க எதுக்காக வந்திருக்காருன்னா, அந்த வீட்டுல இருந்து இந்த டாக்டருக்காக ஒரு பாக்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட சிப்பிகள் இருக்கு. அந்த சிப்பிகள் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த டாக்டர் ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஏன்னா இது அவருடைய பாக்ஸ். இவர் வேற யாரும் இல்லைங்க, அந்த பண்டிட் ஃபேமிலில இருந்து வெளியே போன அந்த சின்ன பையனு வீடே திரும்பல அப்படின்னு மாதிரி அந்த ஃபேமிலி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பையனே இந்த டாக்டர் தாங்க. எஸ், தன்னுடைய மொத்த ஃபேமிலியும் அந்த வீட்டுல இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில இப்போதைக்கு உயிர் போச்ச அந்த சின்ன பையன் மட்டும் டெல்லிக்கு வந்து நல்லா படிச்சு இன்னைக்கு டாக்டர் ஆகி தனக்குன்னு ஒரு ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பாக்ஸை பார்த்ததும் இவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. எஸ், இந்த பாக்ஸ் அந்த வீட்டுல வச்சதே இவர் தான். இறந்து போன தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு இவர் அப்படியே கண் கலங்க, கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆறுதல் படுத்த அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல ட்விஸ்ட் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள்லாம் நடந்துச்சு இல்ல நான் இந்த ட்விஸ்ட் எல்லாம் நான் எப்போ கெஸ் பண்ணிட்டேன் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பாய்.